Hi viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இல்லையா? அதனால ஒரு 3 வகையான கொழுக்கட்டையை எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இத ரொம்ப சுலபமா ஒரே ஒரு தடவை மாவு பிசைஞ்சு அதை பேஸா வச்சு ரொம்ப ஈஸியா இந்த 3 வகை கொழுக்கட்டையும் செஞ்சிடலாம். இன்னைக்கு நம்ம மோதகம் அதாவது பூரண கொழுக்கட்டை, காரப்பிடி கொழுக்கட்டை, கூடவே யம்மியான பால் கொழுக்கட்டை இது எல்லாத்தையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் அழுத்திடுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம மோதகம் செய்யறதுக்கு உள்ள பூரணம் ரெடி பண்ணோம் இல்லையா? அதுக்காக ஒரு 3/4 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்து அது முழுகிற அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 2 விசில் விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ 2 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இதை மிக்சியில் அரைச்சும் எடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கரண்டியாலவே மசிச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போது கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். பாருங்கள் இந்த அளவு மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம 3/4 கப் பருப்பு எடுத்திருந்தோம் இல்லையா? அதுக்கு 1 கப் வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கரையிற அளவு கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் நம்ம அதில் இருக்க தூசியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்க முடியும். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை வடிகட்டிடலாம். இது கூட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்ச கடலை பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெல்லத்தோட நல்லா கலந்து விட்டுருங்க. 1-2 பருப்பு இருக்கிறத அதை உடைச்சி விட்டுடலாம். மிக்சியில் போட்டு அரைச்சா ரொம்ப கூழ் மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி 1-2 பருப்போடு இருந்தால் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் பூரணத்தில். இப்போ பாருங்கள் வெல்லத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சு வருது. கொஞ்சம் நல்லா திக்காய் வரணும் நமக்கு. இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காயிருக்கு. இதில் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் மணமாக இருக்கிறதுக்காக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காவையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு இது கொஞ்சம் இன்னமும் கெட்டியாகி அந்த பேனில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கடைசியாக கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் நல்லா சுருண்டு வருது, பேனில் ஒட்டாமல். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது கரெக்டான ஸ்டேஜ். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காய் வந்துடும். இப்போ நம்மளோட பூரணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் இடியப்பம் மாவு இருக்கு இல்லையா? அந்த மாவு எடுத்துக்கலாம். நான் வீட்லேயே ரெடி பண்ண அரிசி மாவு எடுத்துக்கிறேன், பச்சரிசி மாவு. இது நான் 3 வகை கொழுக்கட்டைக்குமே சேர்த்து இப்போ மாவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ கொழுக்கட்டை பண்ண போகிறீங்களோ அந்த அளவு மாவு எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா கொதிக்கிற தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்துக்கணும். அப்போ தான் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கலந்து நல்ல சாஃப்டான ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ நான் கையாலே இதை பிசைஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதை தடவி நல்லா பிசைஞ்சு இதை நீங்கள் ட்ரை ஆகாமல் இருக்கணும்னா ஒரு ஈரத்துணி காட்டன் துணியை நனைச்சி மேலே போட்டு கூட நீங்கள் வச்சிடலாம். இப்போ நம்மளோட பூரணம் நல்லா ஆறி இருக்குது. இதை சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பால்ஸாக ரெடி பண்ணிவிட்டு நம்மளோட கொழுக்கட்டை மாவில் ஒரு பகுதியை நான்
இந்த மோதகம் செய்யறதுக்காக எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு மோல்டு யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். பாருங்கள், கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் அழுத்தி விட்டுடலாம். அப்புறமா நம்மளோட இந்த பூரண கொஞ்சம் உள்ளே போட்டுட்டு மேலே கொஞ்சம் மாவு வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக அழகான கொழுக்கட்டை பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இது இந்த ஷேப்பில் தான் பண்ணணும்னு இல்லைங்க, நமக்கு விருப்பமான எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம். இந்த மோல்டு யூஸ் பண்ணாமல் கையால் கூட நம்ம ஈஸியாக இதை பண்ணிடலாம். கையில் பண்ணுறதா இருந்தால் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துட்டு அதை எல்லா பக்கமும் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டு நடுவில் கொஞ்சம் இந்த மாதிரி பூரணம் வச்சு எல்லா பக்கத்தையுமே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு மோல்டு இல்லாமல் கூட சூப்பராக கொழுக்கட்டை பாருங்கள் ஷேப் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் இட்லி பாத்திரத்தில் இதை ஒரு 10 நிமிஷம் வேக விட போகிறேன் ஆவியில். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட மோதகம் ரொம்ப சூப்பராக தயாராகிடும். இது ரொம்ப நேரம் வேக வச்சாலும் ஹார்ட் ஆகிடும். ஸோ 10 நிமிஷம் போதுமான அளவாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப டேஸ்டியான மோதகம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார கொழுக்கட்டை. அதுக்கு முதல்ல ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரியட்டும். இப்போது உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். இது இப்போ பொன்னிறம் ஆகட்டும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா காரத்துக்கு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். இதை 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை மாவு நம்ம ஆல்ரெடி பிணைஞ்சி வச்சதில் ஒரு பகுதி எடுத்திருக்கேன். அதில் நம்ம தாளித்ததெல்லாம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துட்டு இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா கையிலேயே கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சு பிடி கொழுக்கட்டையை ரெடி பண்ணி வச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி காரப்பிடி கொழுக்கட்டைகளை நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இதையும் நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட கார கொழுக்கட்டையுமே ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை. நம்ம பிசைஞ்சு வச்ச அதே கொழுக்கட்டை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மீடியம் சைஸ் பால்ஸாக இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட கொழுக்கட்டை பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1 டம்ளரில் பசும்பால் எடுத்திருக்கேன். அது ரொம்ப திக்காக இருக்கனால 1/2 கப் தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடுறேன். இதில் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டை பால்ஸை போட்டுடலாம். இப்போது இந்த கொழுக்கட்டை இந்த பால்லையே ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம் மீடியம் ஃப்ளேமில். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், பால்லையே நல்லா வெந்திருக்கு. இப்போது இதோட நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறதா இருந்தாலும்
கொஞ்சம் தண்ணியில் அதை நல்லா கரைய விட்டுட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சுகர் சேர்த்து தான் பண்ண போகிறேன். இப்போ இந்த சுகர் நல்லா கரையட்டும். பாருங்கள், சுகர் சேர்த்து நல்லா அதெல்லாம் கரைஞ்சி கொதித்து வந்துடுச்சு. இப்போது ஒரு கிண்ணத்தில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நம்மளோட ரைஸ் ஃப்ளோர், அதாவது இடியப்பம் மாவு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிட்டு அதை இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாவு கரைச்சி சேர்க்குறப்போ இந்த பால் கொழுக்கட்டை கொஞ்சம் க்ரீமியாக திக்காக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு. இப்போது இதோட நான் ஒரு 200 ml தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூளும் இதோட சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொதிச்சு வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. ஸோ அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட ரொம்பவே யம்மியான பால் கொழுக்கட்டை ரொம்ப அழகாக தயாராகிருக்குன்னு சொல்லி. இது கொஞ்சம் ஆறும்போது இன்னும் நமக்கு க்ரீமியாக கிடைக்கும். நீங்கள் வெல்லம் சேர்த்து பண்ணுறதா இருந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு தான் தேங்காய் பால் சேர்க்கணும். இப்போது நம்மளோட பால் கொழுக்கட்டையும் தயார், கூடவே ரொம்ப அருமையான கார கொழுக்கட்டையும் தயாராகிடுச்சு. அதோட நம்மளோட ரொம்ப ஸ்வீட்டான மோதகம், அதாவது பூரண கொழுக்கட்டையும் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி வகை வகையாக கொழுக்கட்டைகள் செய்து உங்களோட விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உள்ளே இருக்குன்னு சொல்லி. நான் ஆல்ரெடி தேங்காய் வெல்லம் சேர்த்த பூரண கொழுக்கட்டையை அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.